ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். லக்ஷ்மண் ஸ்ருதி தங்கமான பர்சன். அவர் அந்த சென்னையில் திருவையார் நடத்துறதே பெரிய ஒரு கொள்கையை வச்சுட்டு அவங்களோட ஒர்க்கு கூட தள்ளி வச்சுட்டு இந்த சென்னையில் திருவையார் அந்த ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் வச்சு எல்லோருக்குமே இந்த இசை வந்து தமிழ் இசை கிளாசிக்கல் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த இசை இப்படி எல்லோருக்கும் கொண்டு வந்து எல்லோரும் சந்தோஷப்படணும். இந்த கஷ்டத்தில் கூட அவர் இந்த வேலை செஞ்சிருக்காருன்னா ரொம்ப கிரேட். இது அதுதான் அவர் கின்னிஸ் புக் எழுதியிருக்காங்க, ரெக்கார்ட் படித்தவங்க. இந்த சிலை என்னை வச்சு திறக்க சொன்னாங்க. ஒரு நாள் வந்து MS அம்மா அவர்களுக்கு உடம்பு முடியாம அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. அப்போ வந்து கலாம் அவர்கள் எங்கே போகிறாங்க தெரியல, எல்லாருமே திக்கு திக்குன்னு ஒரு 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 திக்கு திக்காக ஓடுறாங்க எல்லாருமே. இவர் நேராக அவங்க வீட்டுக்கு போய் அந்த அவார்டு கொடுத்து அவ்வளவு மரியாதை பண்ணியிருக்காங்க இந்த கலாம் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு அந்த சிலை வச்சு கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவையாறுக்கு சந்தர்ப்பமாக நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருமே பாதிக்கப்பட்டாங்க மக்கள். சென்னையில் என்ன இந்த வாட்டி என்னமோ சென்னையை எப்போ பார்த்தாலும் சென்னை நிம்மதியாக அழகாக ஒரு கிராமம் மாதிரி இருந்தது. அந்த சென்னைக்கே ஒரு ஒரு கண் விழுந்த மாதிரி என்னமோ தெரியல, ஒரு யார் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த மாதிரி அந்த நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம் என்று ஒரு நம்ம ஸ்ருதி லக்ஷ்மண ஸ்ருதி அவர்கள் நினைச்சு இந்த சங்கீதம் திருவையார் இது வச்சு, ஏன்னா நானும் எப்போ என் சின்ன வயசுல நல்லா கிளாசிக்கல் பாடி, ராகம் பாடி, கிளாசிக்கல் ரேடியோவில் பாடி எல்லாமே பாடினேன். ஆனால் டச்சு விட்டு போச்சு கொஞ்சம். இல்லாட்டி நானும் பாடியிருப்பேன். இதில் நீங்கள் ஒத்துக்கணும். நான் மேலே ஏற்ற உடனே பாட்டு ஆலை மணி பாட சொன்ன நான் இங்கே போகிறது சொல்லுங்க. அது மாதிரி நீங்கள் பல்லாண்டு வாழ்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் நீங்கள் ஒன்றும் மனசில் வார்த்தை வரமாட்டேங்குது. உங்களுக்கு காட் பிளஸ் யூன்னு சொல்லணும், அவ்வளோதான். இத்தனை பேர் வந்து இந்த ஸ்டேஜ் மேலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அது அந்த கடவுளுக்கு சேர்க்கணும். ரொம்ப நன்றி. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजा आनन पद्मार्को गजानन महर्निशम् अनेकदन्ता சென்னையின் திருவையாறு ஒரு
வருஷம் நடத்துறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் 10 வருஷம் நடத்தி இது 11th இயர் நடத்துறது மிகப்பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு லக்ஷ்மண் சுத்தி இது இருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய மனிதர்கள் அப்துல் கலாம் சார், அப்புறம் கமல் சார், அப்புறம் நிறைய பேர் இதை வந்து இனாகிரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் ஆனர்ட். இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. அப்புறம் இப்போது நான் எனக்கு ஒரு சின்ன திடீர்னு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பரதநாட்டியம் கலைஞர். ஆமாம் கரெக்டு. அப்படி என்ன ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வர வர இந்த மாதிரி நாட்டியம் இதெல்லாம் அப்படியே மறைஞ்சிட்டு வருது. அது காரணம் நான் எனக்கும் தெரியும், பட் நான் அவ்வளோ பண்ணுறதில்ல. அது ஃப்ரம் மை சைடு இட்ஸ்லாம் நான் திருப்பியும் அந்த மைண்டில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கௌரவிக்கிறதுக்கும் அப்புறம் புது கலைஞர்களை ஊக்குவிக்கிறாங்க. கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்புறம் அவங்க இந்த ப்ரோக்ராம் நடத்தி இதுலேருந்து வர்ற ஒரு பகுதியை சிஎம்முக்கு ரிலீஃப் ஃபண்டு கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நீங்களும் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுங்க. நாங்களும் எல்லாரும் பண்ணுறோம். அண்டு லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு ரொம்ப நாளாக எனக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. கிரேட் ஒர்க் அண்ட் சூப்பராக பண்ணுறாங்க. நானும் இந்த மேடை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு சலங்கை வலி சங்கராபரவன் மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு ஆசையாக இருக்குது. லெட் மீ ட்ரை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. இந்த இது டெஃபினட்டாக இன்னும் பல வருஷம் போயிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆதரவு வேணும். டெஃபினட்டாக எல்லாம் பெரியவங்களே இருக்கீங்க. வில் கிரேட் ஜாப். இட் வில் கோ ஹெட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த அருமையான நல்விழா சென்னையில் திருவையாறு, இதனால் நம்ம வந்து அடையாறு, கூவம் இப்படி ஆறுகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 11வது ஆண்டாக அந்த இசை வெள்ளம் என்கின்ற திருவையாறை சென்னைக்கு கொண்டு வந்த லக்ஷ்மண் சுருதி குழுவினருக்கு நம்முடைய அருமையான பாராட்டுக்களை மகிழ்வோடு சொல்லலாம். இந்த கைதட்டின 23 பேருக்கு நன்றி. வேற என்ன செய்ய போகிறோம்? கைதட்டா தான் பேச முடியும், பாட முடியும். அது உண்மையான உண்மை. அது வேண்டாம், வேண்டாம். அதாவது எதை எப்படி ரசிக்கிறோம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அழகான நிகழ்ச்சியாக கைதட்டணும், அதுதான் நல்லா இருக்கும். விசில் அடிக்கிறது வேற எதுவும் விஷயத்தை வச்சுக்கலாம், இது வேண்டாம், நல்லா இருக்கும். இங்கே அவர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டை சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. அத்தனை முயற்சிக்கும் இறையருள் அவர்களுக்கு உடன் இருக்கிறது. ராமலட்சுமண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ராமலட்சுமண மாதிரி நம்ம இருந்தால் நிச்சயம் முன்னுக்கு வந்துடலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும், வணக்கத்துக்குரிய மாலதி அவர்கள் மற்றும் இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும், இவங்க 2 பேரும் படிக்கிற காலத்துல எங்க கல்லூரியில் வந்து இசை நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த வளர்ச்சி வந்து அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களை சார்ந்தவர்களையும் அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அவர்களை நான் வாழ்த்திட்டு, மேடையில் இருக்கிற பெருமக்கள், குறிப்பாக அம்மா சுஸ்லா அம்மா அவர்கள் சொன்னாங்க பாருங்க, பாட்டு அப்படின்னா வேற யாரு? சரஸ்வதி கேட்டு மயங்கக்கூடிய ஒரு பாட்டு பாடக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அநேகமா சுஸ்லா மேடம் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு நீங்க கேட்பீங்க, அப்படி சரஸ்வதியை மயங்கிறது உண்டா அப்படின்னு. வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு, திருமறைக்காடு. அந்த வேதாரண்யத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு கொஞ்சம் மறைக்கிறணும் சார், அப்படி வந்துடுறேன். நீங்க கேட்பீங்க, சரஸ்வதிக்கு கையில வீணை கிடையாது. வேதாரண்யம் நம்ம ஊர்ல தான். நீங்க சிகாகோன்னு நினைச்சிடாதீங்க, நம்ம ஊர்ல தான் இருக்கு. அந்த வீணை இல்லாத சரஸ்வதி நான் பார்த்தேன். செய்ய மறந்துட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல, இங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேர் என்ன அப்படின்னா யாழை பழித்த மொழியால். யாழை பழித்த மொழியால். அந்த அம்மா பேசினா அந்த யாழ் தோத்து போகுமா. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலைச்சொல் கேளாதவர்னா அந்த யாழ் தோத்து போகுமா. சரஸ்வதி அந்த வீணையை கீழே வச்சுட்டாங்களாம். இந்த அம்மா பேச்சுக்கு முன்னாடி நான் என்ன சரஸ்வதியை வாழ்ச்சி என்ன செய்ய போறேன் அப்படின்னு. இவங்க பாட்டை கேட்டாலும் அந்த மாதிரியான பெருமை ஏற்படும். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணுங்கிறத நாம ரொம்ப வாழ்த்தலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா பேசின வார்த்தைகள், நம்முடைய தாயார் நமக்கு பாடின பாட்டு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இவங்க பாடின பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா எல்லா அம்மாவும் பாட மாட்டாங்க. சில தாயார் பாடினா அந்த குழந்தை எந்திரிச்சு சொல்லிடும், நான் தூங்கிடுறேன் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிடும்.
அப்படியான பெருமை மிகுந்தவர்கள் வந்திருக்காங்க. அதே போல நம்முடைய எல்லாருக்கும் கனவு கண்ணிகளை சொல்லுவோம். கனவு கண்ணன்னா அவர் தான் நம்முடைய பிரபுதேவா அவர்கள். அவர் பேசுறப்ப பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறார். கை காலில் அப்படியா, இப்ப பேச தெரியாதவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுக்கும். ஆனா அவருடைய கை காலு நான் இங்கே அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அபிநயம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அவ்வளவு எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. அவருடைய அந்த பெருமை என்ன அப்படின்னா, இவர்களால் நமக்கு வந்து பெரும் பெருமை வரணும். இப்போ நம்ம வந்து இலக்கியத்தில் மற்றதுல நோபல் பரிசு சொல்லுவோம், ஆஸ்கார் பரிசு சொல்லுவோம். அது மாதிரி எல்லா பரிசுகள் இருந்தா அத்தனையும் அவர்கள் வந்து பெற்று தரணும். இந்த இதுல பத்திரிகை எழுதிட்டு வர்றாரு, ஹிந்து பத்திரிகை எழுதிட்டு வர்றாரு பிரபுதேவா அவர்கள். அந்த வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்களேன். உண்மையிலேயே சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் எப்படி உயர்வுக்கு வந்திருக்கிறாருங்கிற நிலைதான் அவருக்கு ஒரு பெருமை வந்திருக்குது. அவரும் எல்லா பெருமைகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, மேடையில் இருக்கிற அத்தனை பெருமைகளையும் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் அந்த கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க எல்லாரையும் வாழ்த்தி, லட்சுமண் சுட்டி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அருமையான விஷயம். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் அன்பு அவர்கள் எனக்கு மாலை இட்டவர். அவர் வந்து என்ன இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. லட்சுமண் சுட்டி அவர்களை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். அப்படின்னா, வழக்கமா பாடுவோம், இசையமைப்போம், கூட்டம் வரும், கைதட்டுவோம், சம்பாதிப்போம், போயிடுவோம். ஆனா அவங்க அப்படி இல்லை. எங்கெங்க இடர்பாடு வருதோ அந்த இடர்பாடு எல்லாம் போக்குவதற்காக தங்கள் குழுக்களோடு சேர்ந்து சென்னையில ஒரு முறை வீதி வீதியாக சென்று பாடி அந்த பணத்தை நலனுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, பூகம்பமாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் செய்கின்ற அவருடைய செயல்பாடு அதுதான் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அவர்களை நான் வாழ்த்திட்டு திருவையாறுங்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, வழக்கமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்துல அப்படின்னா நம்ம நிப்பாட்டிடணும். சில தடவை சீட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. அது என்னன்னு நினைச்சீங்க? நான் என்ன நினைச்சேன், முடிக்க சொல்றாருன்னு. அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா, மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். நம்ம பாட்டுக்கு வரலான்னு கூட பேச முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். திருவையாறுனா என்ன? 5 நதிகள் பாய்கின்ற இடம். ஐயாரப்பன் அங்க இருக்கிறவர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் அந்த திருவையாறுக்குள்ள போற போது என்ன நிகழ்ந்ததுங்கிறது இன்னைக்கும் பார்க்கலாங்க. அதாவது ஒரு பக்கம் பெண்கள் ஆடுறாங்க, ஒரு பக்கம் முழவுங்கிற கருவி வாசிக்கப்படுது, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த முழவுங்கிற கருவி என்னன்னா, தும் 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 சத்தம் கேட்குமா. தமிழ் நாட்டினுடைய இசைக்கருவிகள்ல 3. யாழ் என்பது கம்பி கருவி, குழல் என்பது காற்று கருவி, அதே மாதிரி முழவு என்பது தோல் கருவி. கருவி மொத்தம் 3 தாங்கிறாங்க. அதாவது தோல் கருவி, காற்று கருவி, கம்பி கருவி. இது 3க்கும் சிறப்புலகத்துல தான் பேர் இருக்கு. சிறப்புலகத்துல யாழ் சிறப்புலகரம், குழல் சிறப்புலகரம், முழவு. இந்த முழவுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு பக்கம் முழவு சத்தம் கேட்ட உடனே, தும் 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 சத்தம் கேட்ட உடனே அங்க இருந்த குரங்குகள்லாம் மரத்துல ஏறி இப்படி கையை வச்சு இப்படி பார்க்கலாம். எதுக்காக தெரியுமா? மழை வருதான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்ப்போம்ல, இப்ப நம்ம பார்க்க மாட்டோம். மழை போயிடுச்சான்னு பார்ப்போம். இது இந்த இப்ப சூழல். ஆனா இப்படி கையை வச்சு பார்க்கறது வழக்கம். நம்மள மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது. குரங்கு மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுதானே சீனியர். இப்ப நீங்க எந்த உயிரினம் போனாலும் பேசாம இருப்போம். ஒரு குரங்கு போனா நின்று பார்ப்போம் தெரியுமா? அந்த பழைய சொந்தக்காரனா பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. ஒரு தடவை கல்லூரியில நான் படிக்கிறப்ப நடந்தது. பையங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் கிரவுண்ட்ல. அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்துச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு ப்ரொஃபசர் வந்தவர் பேசாம போயிருக்கலாம். அந்த குரங்கை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாரு, நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்டாரு. புதுசா சேர்ந்த பயலான்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பையன் இருந்துச்சு, கையை கட்டிக்கிட்டு, நியூ அப்பாயின்மெண்ட் சார் அப்படின்னா. புதுசா சேர்ந்த வாத்தியார். குரங்கு அது வாட்டிக்கு போயிடுச்சு. இப்ப பாருங்க, அந்த பாட்டு என்ன அப்படின்னா, புலனைந்தும் பொறிகடங்க நெறிமையங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அளவந்த போதாக அஞ்சேல் என்று அதிசயவார் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறை. இன்னைக்கு போனாலும் இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். என்ன ஒரு பெரிய சந்தோஷம். பாடுறவங்களும் ஆடுறவங்களும் மேடையில் இருக்கப்ப பேசுறதுங்கிறது கேட்கறது ரொம்ப கஷ்டம் தான், எனக்கு தெரியும். இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்க. சில கல்யாண வீடுகளில் பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு கல்யாண வீட்டில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளில் பேச போகக்கூடாதுன்னு நினைச்சப்ப இன்னொரு கோஷ்டி வந்துருச்சு. நீங்க கட்டாயம் பேசணும். நான் சொன்னேன், அங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு.
என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னையே தள்ளிக்கிட்டே போறாங்க. அப்படியே பேச்சாடுறேன். கொஞ்சம் ஓரமா நின்று ஓரமா நானும் விடலை. தமிழ் படிச்சவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன். அதில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பாட்டி என்னை மெதுவாக கூப்பிட்டு அந்த ரூம்குள்ள போய் பேசி அவர் திறமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. தனியாக பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன். இயல் நான் பேசுவது, சுசிலா பாடுவது, இசை, அதே போல நாட்டியம். நம்முடைய ஆருத்ரா தரிசனத்தின் போது சிவபெருமான் எப்படி குஞ்சிதவாதம் என்று சொல்லக்கூடிய தூக்கிய திருவடியை தூக்கி ஆடுவார், அதுபோல பிரபுதேவா அவர்கள் அருமையாக சொன்னாங்க. பரதநாட்டியத்தை நானே மறந்திருந்த போது லட்சுமண் சொல்லி ஞாபகம் செய்தார்கள். நான் திரும்பவும் அவற்றை மீண்டு கொண்டு வருவேன் சொன்னாரு. அவர்கள் அத்தகைய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய லட்சுமண் சுருதியினுடைய முயற்சிக்கு அத்தனை பேரும் துணை நிற்போம். இறையர்களும் உடன் இருக்கும். அருமையான ஒரு வாய்ப்பை தந்த அத்தனை பெருமக்களையும் பாராட்டி, இவர்களுடைய இசைக்குழு உலகெங்கும் போயிருக்கிறது. நான் பலமுறை நானே போயிருக்கேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன்லாம் போயிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த பயணத்தை அவர்கள் தொடங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுவும் இன்னைக்கு சுஷீல் அம்மா, அந்த அம்மா கையால் இன்னைக்கு எனக்கு இந்த பரிசு வந்ததுன்னாங்க ரொம்ப சந்தோஷம். அது பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது, அந்த அம்மா எனக்கு ரிலேஷன். அதே மாதிரி பிரபுதேவ் அவர் கூட பெரிய ஆக்டர், டான்ஸர், எல்லாமே ஆல்ரவுண்டர். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாக ஐ வுட் லைக் டு தேங்க் லக்ஷ்மண ஸ்ருதி. இந்த 11வது வருஷம் இது நடக்குது. முதல்லேருந்து நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன் அவங்களோட. ஏன்னா முதல்ல கொஞ்சமாக இருந்து நெக்ஸ்ட் இயரே ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதனால் எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். இன்னும் பண்ணிகிட்டே இருக்கோம். 50 இயர்ஸ் என்ன, 100 இயர்ஸ் என்ன நான் இருக்கேனோ இல்லையோ அது நடந்துகிட்டே இருக்கும். இந்த பரிசு இந்த நிலைமைக்கு நான் வரத்துக்கு காரணம் என்னோட குருகள் ஸ்ரீ ஐ விஜயேஸ்வர் ராவ் அவர். நான் ஆக்சுவலாக ஐ பிலாங் டு ஆந்திரா. இங்கே சென்னைக்கு வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து இருக்க முடியுது. ஏன்னா ஆந்திராவில் அவ்வளோ மியூசிக் இருக்குது, பட் என்கரேஜ்மெண்ட் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. அதனால தமிழ்நாடுக்கு நான் எப்போவுமே ரொம்ப ருணப்பட்டு இருக்கிறேன். விஜயேஸ்வர் ராவ் அவர்களுக்கும், சந்திரசேகரன் சார் அவர்களுக்கும், முக்கியமாக எம்எல் வசந்தகுமாரி அவங்களுக்கும் என்னோட நன்றி. என்னோட பேரண்ட்ஸ் அதே மாதிரி. என்ன கடவுள் இல்லாட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கையில் சந்தோஷம்தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களுக்கு எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு. அண்ட் ரொம்ப வருஷமாக இசையில் இருக்காங்க. திரை இசை நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. 11th இயர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லாம் வருஷம் நாங்களும் பாடிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. நாங்கள் ஆஸ் ஆர்டிஸ்ட் we are also so happy coming and performing here. அவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றியை செலுத்தணும். 8 days ஃபெஸ்டிவல் ரொம்ப அமோகமாக நடக்கணும். நீங்கள்லாம் கலந்துக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அது இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கிறது. அதனால தான் நாங்கள் இங்கே பாடுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு வரவேற்பு தந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.